ஸோ வணக்கம் மேன், வெல்கம் டு வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரக்ஸி தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காரக்ஸி தமிழ்நாட்டில் நம்மளோட MR2 இருக்குது பார்த்தீங்களா, MR2க்கு டர்போ இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் வீடியோவே காணான்னு கேட்பீங்க. 3 நாளாக லைவ் எடுத்து போட்டுருந்த மக்களே. லைவுக்கு ஒரு வியூஸ் போலை செஞ்சு போய் பார்த்துருவாங்க. ஓகே, இதான் நம்ம MR2. நம்ம ஒரு ஸ்பாயிலர் வித்தியாசமாக இருக்குது, இல்லாமல் மிரரும் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்பீங்க. டோட்டலாக மாற்றிட்டேன் மக்களே. காரை கொஞ்சம் லெஃப்ட் வராமல் பார்த்தீங்களா, நான் ஒழுங்காக பண்ண இங்கே ஒழுங்காக வர மாட்டாங்க. ஆனால் லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் மக்களே இந்த காருக்கு. நான் இப்போ கூட லைவ் எடுத்து போட்டிருக்கேன் மக்களே. லைவ் எத்தனை நம்பர் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் போட்டு விட்ருங்க. டெய்லியும் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் எடுத்துருவேன். ஓகே, இவனுக்கு டர்போ போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் மக்களே. நான் இன்ஜின் டூனிங் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தப்பான வீட்டில் போயிட்டுருக்கேன். நம்ம டூனிங் ஷாப்புக்கு யாராவது ஒரு ரூட்டை போட்டுருந்தே தான் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஸ்டைலிங் ஷாப்புக்கு போனாலும் ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லை. ஸ்டைலிங் ஷாப்பில் எல்லா வேலையும் பார்த்து வச்சாச்சு. ஆனால் ஸ்டைலிங் ஷாப்பில் ஒரு வேலை இருக்குது மக்களே. லிவரி அடிக்கலான்னு இருக்கேன். 27,000 R86 இருக்குது பார்த்தீங்களா, அந்த காருக்கான லிவரி இருக்குது. பட் இதெல்லாம் செட் ஆகாமல் இருக்குது அந்த காருக்கு. மோஸ்ட் வாண்டட் டீம் அந்த கார் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் மக்களே. MR2 தான் தானே, MR2 தான் பரவாயில்ல. மோஸ்ட் வாண்டட் மாதிரி ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அசாட்டினேன். கட்டப்பட்ட மோஸ்ட் வாண்டட் டீம் ஒரு இது கூட கிடைக்கல. மோஸ்ட் வாண்டடும் போட முடியாது, ஆனால் அந்த காரோட சைடு லுக்கு மோஸ்ட் வாண்டட் சைடே வரல. கரெக்டாக இருக்குது மக்களே. பட் ஆனால் பத்துமான்னு தெரியல. ஒன்றாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு BMW கார் வாங்கணும். மோஸ்ட் வாண்டடோட M3 GTR இருக்குது பார்த்தீங்களா, அந்த BMW வாங்கணும். அந்த BMW இங்கே இருக்குது 81,000 நினைக்கிறேன் இருக்குது. வாங்கினா அந்த மோஸ்ட் வாண்டடுக்கான பாடிக்கிட்டு 81,000 மக்களே, இல்லை 89,000. அதுக்கு டியூனிங் வேறு பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய செலவாகும் மக்களே. அதான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு காரையும் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். ஓகே, போய் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரீட்டு ரேசிங்கில் போட்டேன் 204 போகுது. 68,000 விட்டு 219. வண்டி கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே போகும் மக்களே. பார்த்தா கிளாஸ் 2 ஏற மாட்டேது. கிளாஸ் 2 ஏறணும் மக்களே. இல்லை வேணாம், கிளாஸ் 1 வச்சு ஓட்டிடலாம். இல்லை கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 2க்கு கொண்டு போகலாம் மக்களே. 1,02,000. கிளாஸ் 2லேயே ஹையர் ரேட்டிங் போகுது. அதே 219. இது அதே 219. ஆனால் ஹார்ஸ் பவர் கொஞ்சம் அதிகமாக வரும் மக்களே. டிரைவர்ஷன் சைடு போனால் அவனுக்கு ஆக்சலரேஷன் கிடையாது, குறையுது. 19,000 பார்த்தா வேஸ்ட் மக்களே. இந்த கார் இப்போ கிளாஸ் 1 ப்ரீமியம் காரி. அதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஏறுதுன்னு நினைக்கிறேன். ரேட்டு கம்மியாக இருந்து ரேட்டுமே ஏறுது. பச்சை கலரில் நான் ட்ரிப்ட் அடிக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸில் போட்டுக்கணும். இல்லை ஸ்போர்ட்ஸில் போட்டதுனால இப்படி தான் இருக்கும். நல்லா உள்ளே தள்ளி போட்டு மக்களே. ஸ்டாக் வச்சு ஓட்டிங்கன்னா நல்லா ட்ரிப்ட் அடிக்கும். இது ஒய்டு வாடிக்கிட்டு ட்ரிப்ட்டுக்கு செம்மையாக சூட் ஆகும். ஓகே மக்களே, நான் இப்போதைக்கு இது போடுறதா இல்லை, எதுவுமே நான் போடுறதா இல்லை. ஏன் ப்ரோ அதை போட்டுருந்தீங்கன்னு கேட்பீங்க. அரணம் மக்களே, நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணால் என்ன எவ்வளோ ஸ்பீடாக போகலாம் பார்க்கலான்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன். நான் ரொம்ப நாள் நான் எடுக்கவே இல்லை மக்களே. ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக ரெடி பண்ணலாமா, ஆனால் ரேசிங்காக ரெடி பண்ணலாமா, ஸ்போர்ட்ஸுக்காக ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன் மக்களே. இதுக்கு ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு, இல்லை ரேசிங் இதே ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு, இதுவும் ஸ்போர்ட்ஸு. இந்த இன்ஜின் செட் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸில் போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரேசிங் பண்ணும்.
ரேஸில் இது வந்து நம்ம இஷ்டம். நம்ம இஷ்டம். ஸ்வாப் பண்ணிங்கன்னா ட்ரிப்ட்டுக்கு வந்து இதுதான் பண்ணுவாங்க மக்களே. இது போட்டால் தான் நமக்கு ட்ரிப்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ரேட் ரொம்ப கேட்குறாங்களே 200 மக்களே. ரேட்டிங் செம்மையாக இருக்குது. இந்த ரேட்டிங்கில் பையில வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட் ரேஸில் போகலான்னு பார்த்தா ஸ்ட்ரீட் ஹண்ட்ரடில் ஒரு ரேஸ் ரொம்ப மோசமான ரேஸாக இருக்குது. அது சத்தியமாக கம்ப்ளீட்டாக பண்ண முடியல மக்களே. 5-6 நாளாக போராடினேன். ஆக்சுவலாக லெஃப்ட் போட்டே வெளியே வந்துட்டேன். அப்படியே ஈவோ 6 வாங்கி பண்ணி பார்த்தேன், ஒர்க்காகவே ஆகலை. அடுத்து வந்து ஈவோ 6 தான் வாங்கலான்னு இருக்கேன் மக்களே. திரும்பியும் அவனை வாங்கி எல்லா டியூனிங்லாம் பண்ணி கொண்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3ல் ஒரு கார் வச்சுருக்கோம் ஏற்கனவே. வாங்க வந்து ஸ்டெலிங் சர்வீஸ் வந்து கொஞ்சம் லிவரிலாம் அடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நமக்கு லிவரியும் தேவையே கிடையாது. இன்டீரியராக நல்லா மாற்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெலிங் சர்வீஸ் கொண்டு கொண்டு வர பார்ப்போம். எம்ஆர்2 ஸ்பைடர்னு ஒரு கார் இருக்கும் மக்களே. அது வந்து போர்ஷே மாதிரியே இருக்கும். ஓப்பன் டாப்புக்கு வந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட போர்ஷே மாதிரியே இருக்கும் அந்த கார். அதுக்கு ஆக்சுவலாக ரசனை இல்லை மக்களே. ஜூனியர்ஸ் கிளப்பில் பெஸ்ட்டு காராக சொன்னாங்க. பிஎம்டபிள்யூ ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் எடுக்கிறது இந்த கார் தான். ஆனால் அந்த ஜூனியர்ஸ் கிளப்பில் இருக்கிற டியூனிங்ஸ்லாம் பிஎம்டபிள்யூ டியூனிங்லாம் செம்மையாக இருக்கும். எக்யூப்ஸோட டியூனிங் வந்து நல்லா இருக்காது அவ்வளோது. ஆனால் ஜூனியர்ஸோட வீடியோஸில் பிஎம்டபிள்யூ வந்து சரியாக இருக்கும். புள்ளிங்கார் ஸ்டைலில் ஒருத்தரும் மக்களே அண்ணா மக்களே இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ஓஹோ மக்களே பேசுறது கேட்கலன்னா சாரி மக்களே. ஆக்சுவலி சவுண்டை குறைக்காமல் வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். இது தெரியும் நான் மியூசிக் கட் பண்ணும்போது இன்னும் மோசமானது. கேஸ்டாக கடந்து தெரியல. வீடாக தான் போகணும். நாசத்தில் யூஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி நாசம் வந்து நம்ம ஓட்டுற ஸ்பீடை போட்டு டக்குன்னு கெயின் ஆகிட்டே இருக்கும். அது குறைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. இது ரியலாக இருந்தால் இன்னொரு டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேன்னா இதே கான்செப்டாக இங்கேயும் பெட்ரோல் பங்க்கு போனால் நாசை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். கஷ்டப்பட்டு ஓடி பண்ணிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஸ்டெலிங்ஸ் அந்த குரூப்பு தெரியும். ஆனால் இதுக்கு ஏற்றாப்புல தான் ஸ்டெலிங்ஸ் அப்போ இருக்கும். பிடிச்ச லெவலில் சரியாக இதுக்கு வச்சிருக்கேன். கார் வச்சு இதுதான் வைக்கணும். டெலிவரி டெலிவரி வேஸ்ட்டு. இது எம்ஆர்2 டெலிவரி தான். அந்த டெலிவரி தான் வைக்கலாமா இல்லையான்னு யோசிச்சுங்க. செட்டே ஆகணும் டெலிவரி கிட்டே வரணும். நல்ல விஷயம் இருக்கான்னு பார்ப்போம். 24 எடுத்து டெலிவரியில் வாங்கி போகணும். அது போட்டு தப்பாக தூங்க மக்களே. நம்ம எப்படி மாற்ற வேணுமா செக் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா மேலே வந்து தூக்கிட்டு வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் வந்து முடிக்கிட்ட வச்சு க்ளோஸ் வருது. ஆக்சுவலி க்ளோஸோடு தான் வரணும். க்ளோஸ் பாடிக்கிட்ட நமக்கு நல்லா இருக்கும். அதான் போட்டிருக்கணும். இப்போ யோசிக்கிறேன் இது போட்டிருக்கலாமான்னு. இந்த பாடிக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி வரும் மக்கள். ஒரு மாதிரி இது வந்து மட்டமான ஒரு பாடிக்கிட்டு. இந்த பாடிக்கிட்டு லைட்டும் நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காது. நான் போட்டது தப்பாக ரைட் ஹேண்ட் நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க.
இதான் என் சைடில் அந்த காற்று போகிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த வாரக்கு ஸ்பாயிலர் வேறு மாதிரி இருக்கும் மக்களே. நான் வேறு மாதிரி ஸ்டாக் ஸ்பாயிலர் வச்சுக்கோமா ஸ்டாக் 4 மினிட்ஸ் நமக்கு ஸ்டாக்கில் வச்சா எல்லாமே வச்சுக்கோங்க. இன்சைட் நான் க்ளோஸோட இன்ஸ்டால் பண்ணி வச்சேன். இந்த காருக்கு வந்து ஸ்பாயிலர் நல்லா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த காருக்கான ஸ்பாயிலர் ஆனால் எம்ஆர் தூக்கத்துக்கு செட்டே ஆகணுங்கிறதுனால ஸ்பாயிலர் கழட்டி போட்டு வச்சுருந்தேன். நல்லா இருக்குது போட்டுக்கலாம். 5000 இருக்கிறாங்களே நம்ம காசு செலவு பண்ணுற மாதிரியே இல்லை. இவங்களை நம்மளே கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட் வாண்டட் டீம் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு வண்டிக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் அடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து போட தான் மாட்டேன் மோஸ்ட் வாண்டட்க்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நான் பண்ணுறேன் மக்களே. இதுக்கு போயிட்டு இந்த இடத்த இப்படி ஒன்று வச்சுட்டு அது பயலுக்கு வந்து ப்ளூ கலர் அடிக்கணும். ப்ளூ மெட்டால் அடிக்கணும் மக்களே. எப்படி அடி ஃபுல்லாகவே மெட்டாலிக் மாற்றிடுறேன். மெட்டாலிக் டிக்கு இருக்கும் மாதிரி அதில் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. அது மாதிரி இன்ட்டு போகும் பெருசாக இருக்கும் வச்சுக்கிட்டீங்களே. இல்லை மக்களே அதோட எல்லாமே வச்சுக்கோங்க. அந்த இதுலேயே இதுக்குள்ளே வைக்கணும். இந்த கூட இருக்கலாம். இது இல்லை மக்களே ட்ரையாங்கில் தான் எடுத்துகிறாங்க. ட்ரையாங்கில் எல்லாம் சரி வச்சு பார்த்தேன். இதெல்லாம் செக் பண்ணவே இல்லை மக்களே. இது எக்கச்சக்கமான இருக்கும். இது கடைசியாக இது நினைக்கிறேன். இது மக்களே இது 90 போடி 90 வந்துருக்குல்ல கடைசியாக நம்மளுக்கு வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வருது மக்களே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அழகாக கரெக்டான அந்த பர்ஃபெக்டான அந்த ரீசெண்ட் வைக்கணும். சிதா பக்கத்துக்கு வெளியே போகிறது அமைக்கிட்ட மக்கள் எல்லாச்சும் இருக்கும். பிடிக்கிறோம் மக்கள். அதுதான் நினைக்கிறோம் மக்களே. ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் தான் நினைக்கிறேன். எஸ் ஆமாம் மக்களே அதான் மக்களே. நிறையா வீடியோ பார்த்துருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் தான் போட்டு மோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்படியே எப்படி தூக்கிட்டு போவோம்.
நல்லா தான் எடுத்தேன். பெயிண்ட்டுக்கு ப்ளூவில் எடுத்தேன். செம்பருத்தி டிக்கு கொடுத்துட மக்களே. நான் கடைசியாக பண்ணிட்டேன்டா சாமி. நம்ம வந்து இந்த மோஸ்ட் வாண்டட்லேயே ரெடி பண்ணலான்னு இந்த மோஸ்ட் வாண்டட் மாதிரி மோஸ்ட் வாண்டட் கார் அக்சஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன்னா கிடையாது மக்களே. இந்த காரை ஓரளவுக்கு ரெடி பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன். இல்லை இதுதான் நினைக்கிறேன். மக்களே அது இது அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி மடங்கி போகுது. இது இதுவா இல்லை என்னமோ வரல எங்கே இருக்குன்னா கண்டே விடலாம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே செக் பண்ணிட்டு வந்துடுறதுக்கு ஆக்சுவலி மடங்கால் மக்களே ஒரு இடத்துல வந்து எடுப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் இந்த கேம் வந்து இருக்கு இந்த ட்ரையாங்கிள் தான் நினைக்கிறேன். வேர்ஸ் மக்களே இதான் மக்களே. கலரை மட்டும் மாற்றி விட்டுட்டு இது விட்டுருக்கோம். இது நம்ம அந்த சைடு இதாக ஒரு மாதிரி இது ரெண்டுமே வச்சுட்டு ரெண்டு இது வைப்போம். அது சைடு வந்துருச்சு. ஒரு சைடு மட்டும் இந்த ஒரு மாதிரி ஓகே அது கூட பரவாயில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நெருக்கம் தமிழில் அது ஒன்று play. இதுக்கே வர மாட்டேங்குது. ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிடணும். எஸ் கரெக்டாக வந்துடுச்சு. 5000 ரூபாவா? மோஸ்ட் டீமுக்கு ரெடி பண்ணுறோன்னு சொல்லி காசை செலவு பண்ணாமல் இருந்தால் சரி. நம்ம தான் ட்ரையாங்கிள் லைட்டாக இழுத்து விடலாமா? கரெக்டாக செட்டாக வச்சா வந்துட்டாச்சு ரெண்டுமே.
இப்போ வருது பாருங்க மக்களே. இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் வரல. ஓகே வந்து ப்ளூ கலரில் மாற்றிட்டுருங்க. இப்போ வந்துருச்சு மக்களே. இவ்வளோ நேரம் நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன். இது கொடுத்துட்டோம். ஓகே இப்போ கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே பின்னாடி இது கவர் பண்ணி வைக்கணும். அது நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் தேவைப்படும். சர்க்கிள் வச்சாச்சு. சர்க்கிளுக்கு ப்ளூ கலர் அடிக்கணும். பர்ஃபெக்டாக அடியாச்சு. சர்க்கிளுக்கு ப்ளூ கலர் அடித்தோம். அதே மாதிரி ரெண்டு சேர்த்து இது பண்ணியாச்சு. இல்லை என்ன ப்ராப்ளம் பிரச்சனையான பிரச்சனை இல்லை மக்கள் இருக்குது. நான் ரெட்டி பண்ண போட மாட்டேன்டா. இல்லைங்க மக்களே. எஸ் இது கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் வாண்டட் கிட்ட வராது மக்களே. இது நான் பீனராக ரெடி பண்ணிட்டு இருக்கேனா அதனால் கோடை ரொம்ப ஓவராகுது. இந்த கோடை சைடுன்னு பார்க்கும்போது அதான் மக்களே சொன்னேன் இருந்தது செட் ஆகாதுன்னு. ஐ மீன்ஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா இந்த எட்டமே மாதிரி மறுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இது மடங்கி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த இடமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் NFS மோஸ்ட் வாண்டடில் அது கொஞ்சம் இதாக இருக்கும் மக்களே. அது கொஞ்சம் நார்மலான கார்லாம் டோர்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ரெடி பண்ணிட்டோம் மக்களே. மோஸ்ட் வாண்டட் MR2 கொண்டு வந்திருக்க மக்களே. திணிச்சது காரட் ஸ்ட்ரீட்டில். சூப்பர் மக்களே. மோஸ்ட் வாண்டடை நம்ம காரட் ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டு சைடும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மறைச்சிட்ருக்கு. ட்ரையாங்கிளில் ஃபில் பண்ணி விட்ருவோமா? நல்லா பக்கமும் அதை இது பண்ணாமல் மக்களே. கரெக்டாக ஆகிடுச்சு. எப்பயாச்சும் இதை ஃபில் பண்ணிவிட்டு வீடியோ என் பண்ண மக்களே. அப்போ தான் வந்து சீக்கிரமாக எடிட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும். அடுத்த நாள் லைவுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சிச்சு. மொத்தம் 17,000 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. பாதி வேலை பார்த்து முடிச்சிட்டோம். வீட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற டின்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு கோடு தேவைப்படும். பாக்ஸ் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டோட கரெக்டாக வைக்கிறேன். இது ஃபுல்லாக வரணும். மக்களே கரெக்டாக வந்துருச்சு.
ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சுல அது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அகலத்தை கரெக்டாக வச்சுட்டு இதை கொஞ்சம் குறைக்கணும். ஓகே ஓகே மக்களே, இது கரெக்டாக இருக்கும்னு நம்பி இது ஒரு கலராக நான் ப்ளூவாக கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட மோஸ்ட் வாண்டட் கிட்டே வந்துருச்சே. எம்ஆர்பி இது மோஸ்ட் வாண்டட் டீமில் அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எம்ஆர்பியை 19,000 வந்துருச்சு மக்களே. இதே மாதிரி குட்டி பாக்ஸை 4 பக்கமும் குட்டியாக்கிற முடிச்சுட்டு அழகாக குட்டியாகிட்டோம். வந்து மோஸ்ட் வாண்டடில் ரெடி பண்ண தெரியாது மக்களே. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மக்களே. ஓகே, ஒத்திக்காக கொடுத்துட்டு சைடுக்கெல்லாம் செக் பண்ணி வைப்போம். மோஸ்ட் வாண்டடுக்கு கொண்டு வந்துட்டோம் மக்களே. 19,900 மக்களே. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொடுத்துருவோமா? இந்த கொஞ்சம் காசு அதிகமாகவே இருக்குது. மோஸ்ட் வாண்டட் கிட்ட வரணுன்னாலும் ஏதோ மோஸ்ட் வாண்டட் அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த சந்தோஷம் இருக்குது மக்களே எனக்கு. ஓகே, எதுக்கும் நான் ஒரு தட்டி செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வரும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் அந்த வேலையை மட்டும் பார்த்து விட்டுது. வீடியோ என் பண்ணலாம். ஓகே மக்களே, ஓகே கரெக்டாக பார்த்துட்டோம். கலரில் கொடுத்துட்டோம். இப்போ இது லைட் ஹேண்ட் சைடு நோக்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சு. எஸ் வந்துச்சு மக்களே. டிக்கெட் கொடுத்துட்டேன். எப்பா அடி எம்ஆர்2ல மோஸ்ட் வாண்டட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. நம்மளோட ஃபஸ்ட்டு மோஸ்ட் வாண்டட் டீம் ரெடி பண்ண காரணம் அது இந்த ஒரு பேர் தான். கொடுத்துருக்கா சார் எம்ஆர்2 வித் மோஸ்ட் வாண்டட் டீம். காசை கொடுத்துட்டோம் மக்களே. ஆக்சுவலி நம்ம ரெடி பண்ணதுலேயே தடவையாக எம்ஆர்2வில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் டீமில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் மோஸ்ட் வாண்டட் டீமில் அழகாக அப்படியே மோஸ்ட் வாண்டட் டீமில் ரெடி பண்ணிட்டோம். அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் போட்டு விட்ருவோம். இது மோஸ்ட் வாண்டட்லேயே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் மக்களே. இது கம்பியாக போட்டு இதுதான் மக்களே இது. ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you டாட்டா பாய் மக்களே. இங்கே வீடியோ தமிழ்நிலைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you டாட்டா பாய். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் மக்களே.